Next topic. So, section 139, subsection 8A. என்னது? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல 1,00,000 கோடி வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ் இருக்கு. ஸோ சரி டிபார்ட்மெண்ட் வந்து யோசிச்சாங்க, சரி அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சொல்லி. ஸோ ஐடிஆர்யூவில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேக்ஸ் கட்டணும், 1,00,000 ரூபா நான் டேக்ஸ் பேயபிள் வருது. ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஐடிஆர்யூவில்? வெறும் 1,00,000 ரூபா மட்டும் கட்டினா போருமா? அந்த டேக்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டினா போருமா? லேட் ஃபீ அது நார்மலி 5,000 ருபீஸ் தான் வரும். அது கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டெடக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இல்லை எக்ஸாக்ட் பாயிண்ட் சொல்லலை. ஸோ சுந்தர பாண்டிய சார் 25% ஓகே, எக்ஸ்ட்ரா 25% ரவி சார் ஓகே, ஃபைன், சூப்பர், குட். யா ஸோ 139 சப்செக்ஷன் 8A வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட்டுவோம். ஸோ 1 இயர் டிலேனா 25% எக்ஸ்ட்ரா கட்டணும், 2 இயர் டிலேனா 50% எக்ஸ்ட்ரா கட்டணும். ஸோ லாஸ்ட் இது வந்து 2022 வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் 2 இயர் கவர்மெண்ட் பார்க்கும்போது இதுலேருந்து நல்லா ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. நிறைய மக்கள் வந்து நிறைய பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் வந்து தப்பாக டொனேஷன் கிளைம் பண்ணியிருக்கீங்க, ஸோ அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாக இன்கம் காமிக்கல, ஸோ அதுக்கு அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. எப்போ 2 வருஷம் முடியும் போது நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஸோ தட் அவங்க டேக்ஸை 1,00,000 ரூபானா 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா 50,000 பே பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து இங்கேருந்து வந்து நல்லா ஃபண்ட் வருது. அப்படி அப்படி டேக்ஸ் பேயபிள் இல்லைனாலும் ஒரு பெனால்ட்டி கட்டுவோம். அட்லீஸ்ட் 1,000 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு தட்சணா கொடுத்துட்டு தான் அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். இன்கேஸ் உங்கள் இன்கம் வந்து லெஸ் தென் ஸ்லாப் ரேட்டுக்கு உள்ளே இருந்தாலும் நீங்கள் 1,000 ரூபா கம்பல்சரி கொடுத்துட்டு தான் ஃபைல் பண்ணணும். யா ஃபைன். ஸோ இதுலேருந்து தான் கவர்மெண்ட்டுக்கு காசு கிடைக்குது. ஸோ அதனால இந்த ஐடிஆர் யூக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் 2 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஓல்டு கேஸும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு நீ வந்து ஃபினான்ஷியல் இயர் 2021 இந்த இயரில் வந்து நீ இது ப்ராப்ளம் பண்ணியிருக்க, ஸோ ஐடிஆர் யூ ஃபைல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடு அப்படி சொல்லி இனிமேல் நோட்டீஸ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அது பார்த்துருவோம். ஸோ அப் டு 24 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் முன்னாடி பண்ணிட்டே இருக்கலாம். இப்போது ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 24 மந்த்ஸை வந்து 48 மந்த்ஸ் பண்ணிட்டாங்க, விச் மீன் 4 இயர்ஸ். முன்னாடி வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தான் ஃபைல் பண்ணணும், இப்போ நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 1 இயர் டிலேனா 25%, 2 இயர் டிலேனா 50%. இப்போ 3rd இயர் அண்ட் 4th இயருக்கு என்ன பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க? எனிவன்? லேட் ஃபீ வந்து 5,000 செல்வா சார். இப்போ மோர் தென் 5 லேக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா 5,000 ரூபா பெனால்ட்டி கட்டணும். அது லேட் ஃபீஸ். 5,00,000 ரூபாக்குள்ளே இருந்துச்சுன்னா 1,000 ரூபா பெனால்ட்டி வரும் செல்வகுமார் சார். தேங்க்யூ பாண்டியன் சார். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் மீன்ஸ் அந்த லேட் ஃபீ. ஸோ 1 வருஷம் டிலேனா 25% பே பண்ணுங்க, 2 வருஷம்னா 50% பே பண்ணுங்க, 3 வருஷம்னா 60%, 4 வருஷம்னா 70%. ஸோ இப்போ 1,00,000 ரூபா டேக்ஸ் நான் இங்கே பே பண்ணணும்னா ப்ளஸ் 70,000 வந்து இது வந்துடும். இவ்வளோதான் வருமா? இன்னும் வருமா? வேற ஏதாச்சும் வருமா? 1,00,000 rupees tax payable. இப்போ இந்த 4 இயர்ஸ் டிலே பண்ணுறதுனால 70,000 அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவேன். வேற என்ன பே பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் 234A B and C. இந்த 3 இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 234A B C அது ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ 1 lakh + 70 இது ஒரு மேபி ஒரு 20,000 வரைக்கும் வந்துடும் தாராளமாக. இது போக இன்னொன்று இருக்கு, என்னது? 234 செக்ஷன் என்ன? தேங்க்யூ ரவி சார். ஸோ இங்கே ஒரு 5,000 ரூபா. ஸோ 234F பிரகாரம் லேட் ஃபைலிங், ஸோ அதுக்கு ஒரு 5,000. ஸோ இதே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மோட்டாமோட்டி வந்து 1,00,000 ரூபா பே பண்ணணும்னா அதுக்கு பதிலாக 2,00,000 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் வந்து இங்கேருந்து தான் காசு எடுக்க போகிறாங்க. ஸோ நிறையாவே இருக்கு. நம்ம ஜிஎஸ்டியில் எப்படி செக்ஷன் 73 74 வச்சு தாக்கிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து இந்த 2 வருஷம் கவர் பண்ணணும். ஸோ இந்த 2 வருஷத்துல வந்து நம்ம இன்கம் வந்து எடுக்கணும் அப்படி சொல்லி நிறைய பேருக்கு நோட்டீஸ் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து 12,00,000 ரூபா வரைக்கும் போயிடுச்சு, இன்கம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு யார் வரமாட்டாங்கன்னு நினைப்பீங்கன்னா ஸோ ஐடிஆர்யூ வந்து நல்ல கான்செப்ட். ஸோ ஐடிஆர்யூ நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, எப்படி ஃபைல் பண்ணுறது, அந்த மாதிரி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அது லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேஸ் நிறையா வரப்போகுது. இஸ் தட் கிளியர் கைஸ்? ஐடிஆர்யூ? எஸ், நோ?